செஸ் மாஸ்டர் 49ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் நிம்சோவிக் டிஃபென்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். இது கருப்பு நிற காய்களுக்கு ஒரு சவாலான மற்றும் நவீனமான முறையாகும். வெள்ளை E4 விளையாடி ஆட்டத்தை தொடங்குகிறது. கருப்பு தனது குதிரையை C6க்கு நகர்த்தி நிம்சோவிக் டிஃபென்ஸ் முறையை தொடங்குகிறது. வெள்ளை T4 விளையாடி மையப்பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. கருப்பு உடனடியாக T5 விளையாடி மையப்பகுதிக்கு சவால் விடுகிறது. வெள்ளை தனது குதிரையை C3க்கு நகர்த்தி E4 சிப்பாயை பாதுகாக்கிறது. கருப்பு சிப்பாய் E4 உள்ள காயை கைப்பற்றுகிறது. வெள்ளை சிப்பாய் T5 விளையாடி கருப்பு குதிரையை தாக்குகிறது. அந்த குதிரை E5க்கு பின் வாங்குகிறது. வெள்ளை தனது மந்திரியை F4க்கு நகர்த்தி மையத்தில் உள்ள குதிரையை தாக்குகிறது. குதிரை மீண்டும் G6க்கு நகர்ந்து வெள்ளை மந்திரியை தாக்குகிறது. வெள்ளை மந்திரியை G3க்கு பின்னுக்கு கொண்டு வருகிறது. நிம்சோவிக் டிஃபென்ஸ் என்பது ஒரு நவீன உத்தியாகும். கருப்பு முதலில் வெள்ளையை மையப்பகுதியை ஆக்கிரமிக்க அனுமதிக்கும். பின்னர் தனது காய்களைக் கொண்டு அந்த மையப்பகுதியை தாக்கும். இது ஒரு சிக்கலான நடுப்பகுதி ஆட்டத்திற்கு வழிவகுக்கும். இருப்பினும் கருப்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் இப்போது பார்க்கப் போகும் ஒரு தந்திரமான வலையில் விழ நேரிடும். கருப்பு F5 விளையாடி G3 உள்ள மந்திரியை சிறைப்பிடிக்க முயல்கிறது. ஆனால் வெள்ளையிடம் ஒரு வலுவான பதில் உள்ளது. குதிரை P5 விளையாடி C7 ஒரு ஆபத்தான போர்க்கிற்கு தயாராகிறது. கருப்பு தனது திட்டத்தை தொடர்கிறது. F4 விளையாடி மந்திரியை சிறைப்பிடிக்கிறது. வெள்ளை தனது மந்திரியை தியாகம் செய்து F4 உள்ள சிப்பாயை கைப்பற்றுகிறது. கருப்பு குதிரை F4 உள்ள மந்திரியை கைப்பற்றுகிறது. வெள்ளை ராணி T4 விளையாடி கருப்பு குதிரையையும் E4 சிப்பாயையும் தாக்குகிறது. குதிரை பாதுகாப்பிற்காக G6க்கு திரும்புகிறது. இப்போது வெள்ளை ராணி C5 விளையாடுகிறது. இனி C7 விழப்போகும் போர்க்கை தடுக்க முடியாது. இதன் மூலம் வெள்ளை ஆட்டத்தில் பெரும் வெற்றியை பெறுகிறது. நிம்சோவிக் டிஃபென்ஸ் சரியான கைகளில் ஒரு ஆபத்தான ஆயுதம். ஆனால் ஒவ்வொரு நகர்வும் துல்லியமாக இருக்க வேண்டும். இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.